வணக்கம். நான் முருகனடிமை வாஸ்து எஸ்எல்வா பேசுகிறேன். இல்லை, இந்த வாஸ்து அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முன்னோர்கள் அவங்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வாஸ்து சாஸ்திரம். அதனால் நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் இது பழிக்குமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. எல்லா நாடுகளையும் இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா சீன வாஸ்துன்னு அப்படின்ட்டு இருக்கு. ஒவ்வொரு நாடுகள்லையும் அவங்க இயற்கைக்கு ஏற்றது போல கட்டமைப்பு உருவாக்குறாங்க. நாம் இதுக்கு வாஸ்துன்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் அவங்க அதுக்கு வாஸ்துன்னு பேர் வைக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இயற்கைக்கு ஏற்ப சன்லைட் நல்லா வீட்டுக்குள்ளே வர மாதிரியும் காற்றோட்டமான வீடுகள் வர மாதிரியும் தான் அவங்க வீடை அமைக்கிறாங்க. எல்லா நாடுகளையும் அமைக்கிறாங்க. நாமளும் அதை தான் சொல்கிறோம். இங்கே சன்லைட் வர மாதிரியும் அதே போல் காற்றோட்டம் வர மாதிரி வீடு அமைங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம வாஸ்துன்னு பேர் வச்சுருக்கோம். அவங்க அதுக்கு வென்டிலேஷன் ஹோம்னு வச்சுருக்காங்க. அதேமாதிரி சன்லைட் ஓரியன்டேஷனை வச்சு வீடு கட்டுறாங்க. அப்போ எல்லா நாடுகள்லையுமே கூட இந்த வாஸ்து விதிகளை கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்கவங்க தான் இது கேலி கிண்டலாக்குறாங்க. என்னென்னா, வெளிநாட்டுக்காரெலாம் வாஸ்து பார்க்குறானா அப்படின்னு கேட்குறாங்க. வெளிநாட்டுக்காரன் அது நெருங்கி வீடு கட்டுவதில்லை. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு கேப் இருக்குது. அதே போல் அந்தளவுக்கு பாப்புலேஷன் கிடையாது. அங்கே சன்லைட் வீட்டுக்குள்ளே வருவது மிக முக்கியமாக கவனிக்கிறாங்க. அங்கே ரூலே இருக்குது. ஒவ்வொரு சில நாடுகளில் நீ வீட்டுடைய அமைப்பை இப்படி தான் கட்டணுங்கிற ரூலே இருக்குது. நம்ம நாட்டில் நம்ம எப்படி வேணால் கட்டலான்னு ரூல் இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் அப்படி கிடையாது. ஒரு எலிவேஷன்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு தெரு ஃபுல்லாக ஒரு எலிவேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். கவர்மெண்ட்டே ரூலை வகுத்து வச்சுருக்கு. இப்படி தான் வீடு கட்டணும்னு சொல்லியிருக்கு. அது எதுக்காக அப்படி வகுத்து வச்சுருக்காங்கன்னா, அவங்க இயற்கைக்கு இடர்பாடு இல்லாமல் வீட்டை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே இருக்கிறவங்க தான் வெட்டி வீராப்பாக பேசிக்கிட்டு விமர்சனம் பண்ணுறதா இருக்காங்க. பட் நாம் பேசுகிறவங்க பேசி தான் இருப்பாங்க. நானும் வெளிநாடுகளுக்கு இன்னமும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மலேசியா போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். சிங்கப்பூர் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். வாஸ்துங்கிறது அனைத்து நாடுகளுக்கும் உருவாக்கப்பட்டது தான் வாஸ்து.